வந்ததுல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்குது. வெறும் வயித்தோட இருக்கியே, இந்த பாலையாவது குடின்னு சொன்னா என்ன வருத்துது. அவனோட பெரிய அக்க போரா இருக்குமா? பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா, குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி, என்ன பாலும் கசந்து அடி படுக்கையும் நொந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டியாமே. எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா. தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில இருக்கு. டேய் பேரிக்க மாட்டியா? நீ எங்க இங்க வந்த? தம்பி பால் சாப்பிடணும் சொன்னாங்க வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. நிறுத்துங்கண்ணே, இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்கும். உங்களை மாதிரியாவா சூதுவாது புடிச்சுக்கிட்டு இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் எல்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் எல்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. நானா சொன்னேன்? இது பழைய பழமொழி. பழமொழி ஏண்டா சொல்றீங்க? நாயங்களா நாடா? இன்னும் திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்லுங்க. எங்க உயிர் எடுக்காதீங்கடா. வச்சிருந்தா கொடுங்க. வச்சிருந்தா கொடுங்களா? பேசாத. பிச்சு போடுவோம். பிச்சு உங்க சண்டைக்கு இது வேடா. வெளியே போய் போடுங்க. போங்க போடா நாதஸ் போட. தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும். என்னன்னு இது? போத அத உடுப்பா. என்னப்பா அம்மா கண்ணீர் கம்பளிமா போகுது, நீ வேற மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கிற. ஆமா, ஆட மாட்டேன்னு சொன்னியாமே, ஏன்? மனசு சரியில்லைண்ணே. இங்க பாரு, ஓ மனச பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கேன். அத நான் சொன்னா இங்கேயே நீ ஆட ஆரம்பிச்சிருவேன். என்ன? நம்ம ஆடுற அன்னைக்கு அதே ஊர்ல அதான் உன் ஆளு காமாட்சி அதுவும் ஆடுது. சொல்றீங்க? தம்பி, அந்த ஊர்ல 2 கோஷ்டி. ஒரு கோஷ்டி காமாட்சி கரகாட்டத்தை புக் பண்ணிருக்காங்க, இன்னொரு கோஷ்டி நம்ம கிட்ட வந்தது. இதான் சாக்குன்னு ரேட்டை ஏத்தி சருன்னு கறந்துட்டேன். என்ன தம்பி, நீ ஆடுறியா இல்ல அம்மா சொன்ன மாதிரி அடுத்த பஸ்லயே அட்வான்ஸ்? வேணாண்ணே. வாங்க வாங்க. வணக்கம். கார்ல வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், பஸ்ல வந்திருக்கீங்க. அது வந்து என்ன ஆச்சுங்களா? அது காரை பெயிண்ட் அடி கொடுத்துருக்கேன். அதான் இல்லங்க, ரிப்பேருங்க. ஊரு ரொம்ப தூரங்களா? கொஞ்சம் தூரம் உள்ள போனோம். நாம எப்படி போறதுன்னு கேளுங்க. எப்படி போறதுங்க? நம்ம வண்டி இருக்கு, அதுல போலாம். பெட்ரோல் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? அது மாட்டு வண்டிங்க. மாட்டு வண்டி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. வாங்க போலாம். வாங்கடா தேங்காய் தலையெல்லாம். போங்கடா போய் ஆளு கூட இல்லடா. மண்டைகளை பாரு. சரி போல, வண்டியில இருப்பா. என்ன சீக்கிரமா போக முடியாது போல் இருக்கே. இவ்வளவு வண்டி அடைஞ்சலா இருக்கு. வண்டிக்கு மட்டுமா நமக்கு அடைஞ்சலு? ஏன் இவ அடைஞ்சல் இல்லையா? சும்மா இருக்கனே. இப்ப தம்பி வர அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாகணும். தம்பி கிட்ட நல்லா பாட்டு தெரியும்ல, ஒரு பாட்டை எடுத்து விட சொல்லுங்க. ஏன்டா எடுத்து விடுறதுக்கு என்ன பாக்கெட்லயே வச்சிருக்காரு? பாட்டெல்லாம் வாயில பாடுறதுடா. தம்பி, வாழ்க்கையிலேயே உருப்படியா ஒரு வார்த்தை சொல்லிருக்கான். நமக்கு போற களைப்பு தெரியாம இருக்க, நீதான் ஒரு பாட்டு பாடம்பா. இன்னும் காணோம். சரசே, என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காத, மதுரைக்கு போயிட்டு வந்தேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டணும் அந்த தவுள்கார கண்ணில படல. இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாம பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுனா, சும்மா சாப்பிடு. உன் பள்ளிக்கு தொண்டையில இந்த அல்வா போறது பல பலன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகி இருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா, அவ்வளவு பழசா? கடை பழசு, இது நேத்து போட்டது. என்னப்பா நேத்து போட்டது? டேய் ஐயோ அண்ணனா, பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்கார்ந்து 2 பேரும்? இது அல்வானே. அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது. அதே இதுக்கு வாங்கி கொடுத்த? கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா? அண்ணே தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது? ஐயா, என்னங்க இது? போய் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது.
ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா? ஓடி. என்ன அந்த தவுள்காரன் ரொம்ப துள்றா? அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுல் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிரிசுக அப்படி இப்படி இருக்கும். ரெண்டுதான் ஒதுக்கிற வேண்டியதானே? வைக்க பொருள் கொடுத்த நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கடையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா. அதனால அவன் வித்தோட இருக்க முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பையன். மாவு பையன் இல்லங்க, மாங்காய் மடையன். நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆசிட்டா ஊத்திடுவான். சரியான வெறி பிடிச்ச பையன். ஆமா, செஞ்சாலும் செய்வான். ஐயோ, ஐயோ, என்னது? அண்ணே, அண்ணே, அண்ணே. அடி அடே அடடி. ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடிக்குது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு இல்லடா. அண்ணே, என்ன? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.